வணக்கம். இன்றைக்கி நம்ம குறுந்தொகையோட 43வது பாடல் பார்க்க போகிறோம். இந்த பாடல் பாலைத்தென்னில் அமைஞ்ச பாடல். இதை எழுதியவர் ஔவையார். இந்த பாடலுக்கான சூழ்நிலை, காதலன் காதலியை பிரிந்து செல்கிறான். ஆனால் அவகிட்ட சொல்லாமையே கிளம்பி போயிடுறான். பொதுவாக இந்த மாதிரி பிரிஞ்சு போகிற காதலர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ காதலிக்கிட்ட அந்த விஷயத்தை சொல்லுவது வழக்கம். சிலர் நேரடியாகவே நான் நாளைக்கு கிளம்பி போகிறேன், ஒரு மாதம் போர் இருக்கும், அந்த போரெலாம் முடிச்சுட்டு உன்னை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. சில பேர் மறைமுகமாக அப்படி நாளைக்கு கிளம்பணும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது இன்றைக்கி கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக அவகிட்ட அன்போடு நடந்துக்குவாங்க. அல்லது இந்த அவள் கண்ணில் படுற மாதிரி அப்படி சூட்கேஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணும்போது அவள் புரிஞ்சுக்குவாள். இது ஒரு வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயந்தான். அவன் கிளம்ப போகிறான் அப்படின்னு நினச்சா வருத்தம் அடைகிறதும், இவன் ஆறுதல் சொல்கிறதும், அல்லது இப்படி மறைமுகமாக கிளம்ப போகிறோங்கிறத அவளுக்கு உணர்த்திட்டு கிளம்பி போகிறது, இதெல்லாம் வழக்கத்தில் இருக்கிற விஷயங்கள். ஆனால் இந்த பர்டிகுலர் கேஸில் இந்த காதலன் அவகிட்ட எதுவுமே சொல்லாமல் கிளம்பி போயிட்டான். அவன் கிளம்பி போனவனே இவன் ரொம்ப வருத்தப்படுறான். அந்த வருத்தத்தை அவள் ஒரு பாடலாக சொல்கிறாள். 5 வரிகளை கொண்ட பாடல். செல்வார் அல்லர் என்று யான் இகழ்ந்தனனே, உள்வாள் அல்லல் அள்ளல் என்று அவர் இகழ்ந்தனரே, ஆயிடை இரு பேர் ஆண்மை செய்த பூசல் நல் அரா கதுவியாங்கு என் அல்லல் நெஞ்சம் அலமலக்குருமே, அலமலக்கு உருமே அப்படின்னு படிக்கணும். இப்போ பாடலோட முதல் வரி ரொம்ப சிம்பிள். செல்வார் அல்லர் அப்படின்னா, செல்வார்னா போவார், அல்லர்னா போக மாட்டார் அப்படின்னு அர்த்தம். செல்வார் அல்லர் அப்படின்னா அவரு என்னை விட்டுட்டு போக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு யான் இகழ்ந்தனனே அப்படின்னு நான் நினச்சி என்னன்னா அலட்சியமாக இருந்துட்டேன்னு அர்த்தம். இகழ்ந்தனா இகழ்ச்சியாக பேசுறதுன்னு அர்த்தம் இல்லை, அலட்சியமாக இருந்துட்டேன். அவர் போகமாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் கொஞ்சம் அவரை கவனிக்காமல் அவர் செய்கிற அந்த அந்த எண்ணமே எனக்கு வரலை. அவர் என்னை விட்டுட்டு போவார் அப்படிங்கிற எண்ணமே எனக்கு வரலை, அப்படி இருந்துட்டேன் நான். அவர் என்ன நினச்சார், ஒல்வாள் அல்லல் அப்படின்னா, ஒல்வாள் அப்படின்னா ஒத்துக்க மாட்டா அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒருவேளை அவர் பிரிய மாட்டார்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்படி பிரியறதை அவகிட்ட சொன்னால் இவ இதுக்கு ஒத்துக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இகழ்ந்தனர். அவர் சொல்லாமே போயிட்டார். ஆயிடை இப்படி 2 பேருக்கு நடுவில் இரு பேர் ஆண்மை செய்த பூசல் அப்படிங்கிறார். 2 பெரிய ஆண்மைகள் செய்து கொண்ட சண்டை அப்படிங்கிற. அது என்ன ஆண்மை, 2 ஆண்மை? இங்கே இருக்கிறது ஒரு ஆண்மை ஒரு பெண்மை தானே, எப்படி 2 ஆண்மை வந்ததுன்னா, இவர் உடலை சொல்லலை, குணத்தை சொல்கிறார். அதாவது பொதுவாக காதலர் எங்கே தன்னை பிரிந்து போய்விடுவாரோ அப்படின்னு சொல்லி அதை நினைத்து வருத்தப்படுவது பெண்மை குணம். இவ அப்படி வருத்தப்படாமல் அவர் பிரிய மாட்டார் அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்ததுனால அது ஒரு ஆண்மையா. அவர் இவகிட்ட சொன்னால் இவ அதுக்கு சம்மதிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் போயிடுறதும் ஒரு ஆண்மை குணமா. ஸோ அவரும் ஒரு ஆண்மகனாக நடந்து கொண்டு விட்டார், நானும் குணத்தால் ஒரு ஆண்மகனாக நடந்து கொண்டு விட்டேன். எங்கள் 2 பேரும் இப்படி, நாங்கள் 2 பேருமே ஆண்மகனாக நடந்து கொண்டதால் இரு பேர் ஆண்மை செய்த பூசல். என்ன அபாரமான கற்பனை பாருங்கள். 2 ஆண்மைகளுக்கு இடையில் நடந்த சண்டையினால் என்ன ஆச்சுன்னா, இப்போது அவர் கிளம்பி போயிட்டார். இப்போ எனக்கு பெண் தன்மை திரும்பி வருது. அப்போது நான் என்ன எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, நல் அரா கதுவியாங்கு அப்படிங்கிறார். நல்ல பாம்பு கவ்வி பிடிச்சு கடித்த மாதிரி என் அல்லல் நெஞ்சம் அலமலக்கு உருமே, என்னுடைய நெஞ்சம் வாடி துடிக்கிறது. பாம்பு கவ்வினா உடனடியாக அது அந்த உடல் தவிப்பதை போல அவர் கிளம்பி போய்விட்டார் அப்படிங்கிற அந்த செய்தி என்னை பற்றி கொண்டு ரொம்ப துன்புறுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு காதலி சொல்கிறான். அவர் பிரிஞ்சு போக மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் கொஞ்சம் ஒரு ஆணை போல் ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸோடு இருந்துட்டேன். சொன்னால் இவ சம்மதிக்க மாட்டா அப்படின்னு அவரும் ஆணை போலவே நடந்து கொண்டு விட்டார். இந்த 2 ஆண்மைகளுக்கும் இடையில் நடந்த சண்டையால் இப்போது என்னுடைய மனம் நல்ல பாம்பால் கவப்பட்ட உடலை போல கதறி துடிக்கிறது அப்படின்னு இந்த தலைவி தன்னுடைய துயரத்தில். நாளைக்கு குறுந்தொகையோட 44வது பாடலை பார்ப்போம். நன்றி.